கல்வி மகளிர் மகாவித்தியாலயம் கல்வெட்டுத்துறை மாணவர் பாராளுமன்ற நிகழ்வு எமது பாடசாலைகளுடைய முதல்வர் அவர்களுடைய அன்பாக வெளியிருக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்ற நிகழ்வோடு இணைந்து கொண்டிருந்தார் ஸ்ரீலட்சுமி சுவேந்திரன் அவர்கள் இப்பொழுது மங்கள விளக்கேற்ற நிகழ்வோடு இணைந்து பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் சார்பிலே யாழ் சிவகுரு மகாவித்தியாலய அபிவிருத்தி பொறுப்பாசிரியர் திருமதி ஜெகதீஸ்வரன் சிரேஷ்ட மாணவர் என்னுடைய 2025 ஆண்டிற்கான மாணவர் பாராளுமன்ற நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பாடசாலையினுடைய முதல்வர் அவர்களே மற்றும் பிரதம விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடமராட்சி வலயத்தினுடைய வரலாறு பாட ஆசிரிய ஆலோசகர் திரு S.M. கண்ணகுமார் சார் அவர்களே மற்றும் அயல் பாடசாலைகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அதிபர்களே, ஆசிரியர்களே, பாடசாலையினுடைய பழைய மாணவிகள் சங்கத்தினுடைய செயலாளர் அவர்களே, உறுப்பினர்களே, வருகை தர இருக்கின்ற பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்கத்தினுடைய உறுப்பினர்களே, எங்களுடைய பாடசாலையினுடைய ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, இந்த 2025 ஆண்டிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வந்தோரை வரவேற்கின்ற பண்பாட்டினை வந்துதித்த நாம் என்று வந்திருக்கின்றவர்களை வரவேற்கின்ற ஒரு உன்னதமான பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சிக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற வடமராட்சி வலயத்தினுடைய வரலாறு பாட ஆசிரிய ஆலோசகர் அவர்களை வருக வரவேற்று மகிழ்வு அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற
எங்களுடைய பாடசாலையினுடைய முதல்வர் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரு உலகாங்கிதம் அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவோ வேலைப்படுக்களின் மத்தியிலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அயல் பாடசாலையினுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களுடைய பாடசாலையினுடைய வளர்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் பல்வேறு விதமான பங்குகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பாடசாலையினுடைய பழைய மாணவிகள் சங்கத்தினுடைய செயலாளர், உறுப்பினர்கள் ஆகியோரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கின்ற பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்கத்தினுடைய உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பாடசாலையினுடைய ஆசிரியர்களையும் மாணவர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு என்னுடைய வரவேற்புரையை நிறைவேற்றி கொண்டு வருகின்றேன். தொடர்ந்து மாணவர் பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வானது சம்பிரதாயபூர்வமாக தற்போது ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த வகையில் 2025 ஆண்டு மாணவர் பாராளுமன்றத்தின் சபாநாயகர் நியமனமானது பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகத்தால் வழங்கப்பட்டது. வடமராட்சி வலயத்தின் வல்வை மகளிர் மகாவித்தியாலய மாணவர் பாராளுமன்றத்தின் சபாநாயகராக பதவியேற்கும் பயஸ் ராசசேகரன் தீபிகா ஆகிய நான் இலங்கை பிரதியாக அரசியல் யாப்பை போற்றி பாதுகாப்பதோடு வல்வை மகளிர் மகாவித்தியாலயத்தின் ஒழுக்க விதிகளை போற்றி மதித்து நடப்பதோடு மாணவர் பாராளுமன்றத்தின் சட்ட ஒழுங்கு சம்பிரதாயங்களை மதித்து அவற்றை பேணி பாதுகாப்பேன் என்று சத்திய பிரமாணம் செய்து கொள்கின்றேன். வடமராட்சி வலயத்தில் வல்வை மகளிர் மகாவித்தியாலய மாணவர் பாராளுமன்றத்தின் பிரதமராக பதவியேற்கும் பார்த்திபன் ராகவி ஆகிய நான் இலங்கை பிரஜையாக அரசியல் யாப்பை போற்றி பாதுகாப்பதுடன் வல்வை மகளிர் மகாவித்தியாலயத்தின் ஒழுக்க விதிகளை போற்றி மதித்து நடப்பதோடு மாணவர் பாராளுமன்றத்தின் சட்ட ஒழுக்க சம்பிரதாயங்களை மதித்து பேணி பாதுகாப்பேன் என்று சத்திய பிரமாணம் செய்து கொள்கின்றேன். வடமராட்சி வலயத்தின் வல்வை மகளிர் மகாவித்தியாலயத்தின் மாணவர் பாராளுமன்றத்தின் மாணவர் நடத்தை விருத்தி மற்றும் நலத்துறை அமைச்சராக பதவியேற்கும் சண்முகராஜா சுபாஜிகா ஆகிய நான் இலங்கை பிரஜையாக அரசியல் ஜாப்பை போற்றி பாதுகாப்பதுடன் இப்பாடசாலையின் மாணவர் பாராளுமன்றத்தின் சட்ட ஒழுங்கு விதிகளையும் பாடசாலையின் சம்பிரதாயங்களையும் மதித்து நடப்பேன் என சத்திய பிரமாணம் செய்து கொள்கிறேன்.
வருவை மகளிர் மகாவித்தியாலயத்தில் மாணவர் திறன்கள் மற்றும் புத்தாக்க அலுவல்கள் அமைச்சராக பதவியேற்கும் ஆரணி சதிகுமரன் ஆகிய நான் இலங்கை பிரஜையாக அரசியல் யாப்பை போற்றி பாதுகாப்பதுடன் வருவை மகளிர் மகாவித்தியாலயத்தில் ஒழுக்க விதிகளை போற்றி மதித்து நடப்பதோடு மாணவர் பாராளுமன்றத்தின் சட்ட ஒழுங்கு சம்பிரதாயங்களை மதித்து அவற்றை பேணி பாதுகாப்பேன் என சத்திய பிரமாணம் செய்து கொள்கிறேன். மகாவித்தியாலயத்தில் ஒழுக்க விதிகளை மதித்து நடப்பதோடு இப்பாடசாலை பாராளுமன்றத்தின் சட்ட ஒழுக்க விதிகளையும் சம்பிரதாயங்களையும் மதித்து அவற்றை பேணி பாதுகாப்பேன் என்று சத்திய பிரமாணம் செய்து கொள்கின்றேன். வடகராட்சி வலயத்தில் வருவை மகளிர் மகாவித்தியாலய மாணவர் பாராளுமன்றத்தின் இலங்கை பிரதியாக அரசியல் யாப்பை போட்டி பாதுகாப்பதோடு வருவை மகளிர் மகாவித்தியாலயத்தின் சட்ட விதிகளை மதித்து நடப்பேன் எனவும் மாணவர் பாராளுமன்றத்தின் சட்ட ஒழுங்கு சம்பிரதாயங்களை போற்றி அவரை பேணி பாதுகாப்பேன் என சத்திய பிரமாணம். வடகராட்சி வலயம் வருவை மகளிர் மகாவித்தியாலயத்தில் மாணவ பாராளுமன்றத்தில் பண்பாட்டு சமய அலுவல்கள் அமைச்சராக பதவியேற்கும் ஆனந்தராஜ் டிவி ஆகிய நான் இலங்கை பிரதியாக அரசியல் யாப்பை பேணி பாதுகாப்பதோடு வருவை மகளிர் மகாவித்தியாலயத்தில் ஒழுக்க விதிகளை போற்றி நடப்பதோடு மாணவ பாராளுமன்றத்தில் சட்ட சம்பிரதாயங்களை பேணி நடப்பேன் என சத்திய பிரமாணம் செய்து கொள்கின்றேன். வடமாட்சி வருவை மகளிர் மகாவித்தியாலயத்தில் மாணவர் பாராளுமன்றத்தின் சமூக நல்லிணக்கம் மற்றும் மாணவர் பாதுகாப்பு அலுவல்கள் அமைச்சராக பதவியேற்கும் புதுமை ராசா வினிதா ஆகிய நான் இலங்கை பிரதியாக அரசியல் யாப்பை போற்றி பாதுகாப்பதுடன் வருவை மகளிர் மகாவித்தியாலயத்தின் சட்ட விதிகளை மதித்து நடப்பதோடு மாணவர் பாராளுமன்றத்தின் சட்ட ஒழுங்கு சம்பிரதாயங்களை போற்றி பேணி பாதுகாப்பேன் என சத்திய பிரமாணம் செய்கிறேன்.
வடமராட்சி வலயத்தின் ஜாவல்லை மகளிர் மகாவித்தியாலயத்தின் மாணவர் பாராளுமன்றத்தின் சுகாதார போசாக்கு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்கும் அருள்தாஸ் அனுஷா ஆகிய நான் இலங்கை பிரஜையாக அரசியல் ஜாப்பை போற்றி பாதுகாப்பதுடன் ஜாவல்லை மகளிர் மகாவித்தியாலயத்தின் ஒழுக்க விதிகளை மதித்து நடப்பதோடு இப்பாடசாலையின் மாணவர் பாராளுமன்றத்தின் சட்ட ஒழுங்கு விதிகளையும் சம்பிரதாயங்களையும் மதித்து அவற்றை பேணி பாதுகாப்பேன் என்று சத்திய பிரமாணம் செய்து கொள்கின்றேன். வடமராட்சி வலயத்தின் ஜாவல்லை மகளிர் மகாவித்தியாலயத்தின் மாணவர் பாராளுமன்றத்தின் விவசாய மற்றும் சுற்றாடல் அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்கும் திவ்யா பார்த்திபன் ஆகிய நான் இலங்கை பிரஜையாக அரசியல் ஜாப்பை போற்றி நடப்பதோடு மாணவர் பாராளுமன்றத்தின் சட்ட ஒழுக்க விதிமுறைகளை போற்றி நடப்பேன் என சத்திய பிரமாணம் செய்து கொள்கின்றேன். வடமராட்சி வலயத்தில் ஜாவல்லை மகளிர் மகாவித்தியாலயத்தில் மாணவர் பாராளுமன்றத்தின் பௌதீக வள மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சராக பதவியேற்கும் கலைநேசன் சாமதி ஆகிய நான் இலங்கை பிரஜையாக அரசியல் யாப்பை போற்றி பாதுகாப்பதுடன் ஜாவல்லை மகளிர் மகாவித்தியாலயத்தின் ஒழுக்க விதிகளை மதித்து நடப்பதோடு மாணவர் பாராளுமன்றத்தின் சட்ட ஒழுங்கு விதிகளையும் சம்பிரதாயங்களையும் போற்றி மதித்து பாதுகாப்பேன் என்று சத்திய பிரமாணம் செய்கிறேன். 2025ஆம் ஆண்டின் மாணவர் பாராளுமன்றத்தின் பிரதி அமைச்சர்களின் சத்திய பிரமாணம் தொடங்கல். ஜாவல்லை மகளிர் மகாவித்தியாலய மாணவர் பாராளுமன்றத்தின் பிரதி அமைச்சர்களாக பதவியேற்கும் நான் இலங்கை பிரஜையாக அரசியல் ஜாப்பை போற்றி பாதுகாப்பதுடன் ஜாவல்லை மகளிர் மகாவித்தியாலய ஒழுக்க விதிகளை பேணி பாதுகாப்பதுடன் இப்பாடசாலையில் மாணவர் பாராளுமன்றத்தில் சட்ட ஒழுங்கு விதிகளையும் சம்பிரதாயங்களையும் போற்றி அவற்றை மதித்து பேணி பாதுகாப்போம் சத்திய பிரமாணம் செய்து கொள்கிறோம். 2025ஆம் ஆண்டிற்குரிய முதலாவது பாராளுமன்ற அமர்வு சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பமாகின்றது. இந்த அமர்வில் பாராளுமன்ற அமைச்சர்கள் தமது பதவி காலத்தில் ஆற்ற வேண்டிய செயல் திட்டங்களை முன்வைக்க உள்ளனர். அமைச்சர்கள் தமக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் தமது கொள்கை திட்டங்களை முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சபாநாயகர் அவர்களே, ஜாவல்லை மகளிர் மகாவித்தியாலயத்தின் மாணவர் பாராளுமன்றத்தின் மாணவர் நலத்தை விருத்தி மற்றும் நலன்புரி அமைச்சராக என்னை தெரிவு செய்தமைக்கு இப்பாடசாலை மாணவர்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நானும் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பாசிரியரும் மாணவர் அணியும் சேர்ந்து செய்யவுள்ள செயற்திட்டங்களை இச்சபையில் சமர்ப்பிப்பதில் நான் பெரும் மகிழ்வு அடைகிறேன். எமது பாடசாலையில் மாணவர் சுய ஒழுக்கத்தை கட்டியெழுப்புவதற்காக பாடசாலையில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் மாணவர் சுய ஒழுக்க கோவையில் உள்ள விதிகளுக்கு அமைய பாடசாலைக்கு பிந்தி வரும் மாணவர்களுக்கு இந்த வருடம் முதல் மிகவும் இறுக்கமான சில நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம். மேலும் ஒவ்வொரு மாணவனின் கல்வி மேம்பாட்டிற்கும் வரவு என்பது முக்கியமானதாகும். பாடசாலையின் கல்வி சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மாணவர் வரவு முக்கியமானதாகும். ஆகவே மாணவர் வரவை ஊக்குவிக்கும் பொருட்டு சென்ற ஆண்டிலிருந்து சிறந்த வரவை கொண்ட மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவில் பரிசில்கள் வழங்கி வருகின்றோம். அத்திட்டத்தை மேலும் தொடர நடவடிக்கை எடுத்துள்ளோம். மேலும் மாணவர்களின் தேவைகள் பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றுக்கான வேலை திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த உள்ளோம். வித்தியாலயத்தில் மாணவர் திட்டங்கள் மற்றும் புத்தாக்க அலுவல்கள் அமைச்சராக என்னை தெரிவு செய்தமைக்கு முதற்கண் பாடசாலை மாணவர்
அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பாசிரியரும் மாணவ அணியும் இணைந்து செய்யவுள்ள செயற்திட்டங்களை இச்சபையில் முன்வைப்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். மாணவர்கள் பாடசாலைக்கு வரும்போதும் பாடசாலையை விட்டு வெளியேறும் போதும் கடைபிடிக்க வேண்டிய நட்பழக்க வழக்கங்கள் தொடர்பாக வகுப்பு ரீதியில் கலந்துரையாடி பல தீர்மானங்களை எடுக்க உள்ளோம். மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களிடையே இடைத்தொடர்புகளை மேம்படுத்துவதற்கு பாடசாலையில் இடம்பெறும் கலை நிகழ்வுகளில் ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து செயற்படும் வண்ணம் பல நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம். மாணவர்களை பாடசாலை மட்டத்தில் அல்லாது வேறு இடங்களுக்கும் களப்பயணம் ஒன்றினை மேற்கொண்டு அதன் மூலமாக மாணவர்களின் அனுபவங்கள் ஊடாக அவர்கள் தம் திறன்கள் ஆற்றல்களை விருத்தி செய்து புத்தாக்க செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். மகளிர் மகா வித்தியாலயத்தில் மாணவர் பாராளுமன்றத்தில் பாடசாலைகளுக்கு இடையிலான நட்புணர்வை கட்டியெழுப்பும் அமைச்சராக என்னை தெரிவு செய்தமைக்கு இப்பாடசாலை மாணவர்களுக்கு முதல்வர் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பு ஆசிரியரும் மாணவ அணியும் சேர்ந்து செய்யவுள்ள செயற்திட்டங்களை இச்சபையில் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்வு அடைகின்றேன். பாடசாலைக்கு இடையே அறிவையும் அனுபவங்களையும் பகிர்ந்து பரிமாறிக்கொள்ளும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த எண்ணியுள்ளோம். பாடசாலைக்கு இடையிலான தொடர்பினை மேற்கொள்ளும் ஒரு சிறந்த ஊடகமாக விளங்குவது விளையாட்டு செயற்பாடாகும். இதன் மூலம் வருடா வருடம் முதலாம் தவணையின் இறுதியில் ஆரம்ப பிரிவு மாணவர்களை மையப்படுத்தி எமது பாடசாலைக்கும் அயல் பாடசாலைக்கும் இடையில் செயற்பட்டு மகிழ்வோம் மூலம் சில விளையாட்டுகளை நடாத்த எண்ணியுள்ளோம். மற்றும் சமூக ஒருமைப்பாடு நாட்டை கட்டியெழுப்புதல் தொடர்பாக பாடசாலை சமுதாயத்தினர் ஆற்ற வேண்டிய பணிகள் தொடர்பாகவும் ஆராய எண்ணியுள்ளோம். மற்றும் தகவல் தொடர்பாடல் அமைச்சு கௌரவ சபாநாயகர் அவர்களே, யாவர்வை மகளிர் மகா வித்தியாலயத்தில் கல்வி மனிதவள அபிவிருத்தி மற்றும் தகவல் தொடர்பாடல் அமைச்சராக என்னை தெரிவு செய்தமைக்கு இப்பாடசாலை மாணவர்களுக்கு முதற்கண் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பாசிரியரும் மாணவ அணியும் சேர்ந்து செய்யவுள்ள செயற்திட்டங்களை இச்சபையில் சமர்ப்பிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பாடசாலையின் மாணவர்களின் கல்விசார் பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை இனங்கண்டு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம். அந்த வகையில் இப்பாடசாலையில் பழுதடைந்த காரணிகளை திருத்துவதற்கு அதிபர் ஊடாக பழைய மாணவர்கள் மற்றும் பாடசாலை நலன் விரும்பிகள் ஊடாக நிதியினை பெற்று அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம். மற்றும் தற்காலத்தில் மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கமானது குறைவடைந்து வருகின்றது. இதனை கருத்தில் கொண்டு வாசிப்பு திறமையினை அதிகரித்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு வகுப்பறைகளிலும் தனித்தனியான வகுப்பறை நூலகங்கள் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளோம். இதற்காக பாடசாலையில் நூலக செயற்பாட்டை வினைத்திறனாக்குவதற்கு தேவையான செயற்பாடுகளையும் மேற்கொள்ள உள்ளோம். அதோடு பாடசாலை மாணவர்களிடையே தலைமைத்துவ பண்பு மற்றும் ஆளுமை விருத்திகளை வெளிக்கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளையும் மேற்கொள்ள உள்ளோம், திருத்த உள்ளோம். யாவர்வை மகளிர் மகா வித்தியாலயத்தில் மாணவர் பாராளுமன்றத்தின் பண்பாடு சமய அலுவலர்கள் அமைச்சராக என்னை தேர்ந்தெடுத்தமைக்கு இப்பாடசாலை மாணவர்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நானும் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பாசிரியரும் மாணவ அணியினரும் ஒன்றிணைந்து செயற்பட உள்ள செயற்திட்டங்களை இச்சபையில் முன்வைப்பதில் நான் பெரும் மகிழ்வடைகின்றேன். முதலாவது திட்டமாக பாடசாலை தொடங்கும் போதும் முடிவின் போதும் சமய கர்மங்களுக்கு முதலிடம் அளிக்கும் நிலையை பேண உள்ளோம். காலை பிரார்த்தனை முடிவடைந்த பின் வகுப்பறைக்கு வரும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அனைத்து மாணவர்களும் எழுந்து நின்று இரு கரம் கூப்பி காலை வணக்கம் கூறவும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வகுப்பாசிரியர் ஆசீர்வாதத்துடன் திருப்பாடல்களை இசைக்கவும் திட்டமிட்டுள்ளோம். மேலும் நமது பாடசாலையில் தைப்பொங்கல், சித்திரை புத்தாண்டு, ஆடிப்பிறப்பு, ஒளிவிழா போன்ற சமய நிகழ்வுகள் இனிதே நடைபெற்று வருகின்றன. அவற்றில் மாணவர்களின் பங்கீட்டை அதிகரிப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அதில் முதலாவதாக மாணவர்களுக்கு சமய நிகழ்வுகளில் உற்சாகமூட்டும் வகையில் களப்பயணம் ஒன்றை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம். அவர்களே, வல்வை மகளிர் மகா வித்தியாலயத்தின் மாணவர் பாராளுமன்றத்தின் சமூக நல்லிணக்கம் மற்றும் மாணவர்களுக்கு முதற்கண்
நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பாசிரியரும் மாணவ அணியினரும் இணைந்து செய்யவுள்ள செயற்திட்டங்களை இச்சபையில் சமர்ப்பிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எமது அமைச்சானது பாடசாலைக்கு உள்ளேயும் வெளியேயும் மாணவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பல்வேறு செயற்திட்டங்களை நடாத்த திட்டமிட்டுள்ளோம். சிறுவர் நன்னடத்தை உத்தியோகர்களை வரவழைத்து சிறுவர் துஷ்பிரயோகம், சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான கருத்தமர்வுகளை மேற்கொள்ளுதல், வீதி போக்குவரத்து தொடர்பான பொலிஸ் உத்தியோகர்களை வரவழைத்து அது தொடர்பான ஆலோசனைகள் வழங்குதல், எமது பாடசாலையில் கல்வி கற்கும் வறுமை கோட்டிற்கு உட்பட்ட மாணவர்களையும் பெற்றோர்களை இழந்த மாணவர்களையும் இனங்கண்டு அவர்களுக்கு இலவசமாக கற்றல் உபகரணங்களையும் வழங்க திட்டமிட்டுள்ளோம். மாணவர் பாராளுமன்றத்தின் சமூக தொடர்பு மேம்பாடு மற்றும் சமூக சேவை அமைச்சராக என்னை நியமனம் செய்ததற்கு இப்பாடசாலை மாணவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நானும் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பாசிரியரும் மாணவ அணியும் இணைந்து செய்யவுள்ள செயற்திட்டங்களை இச்சபையில் முன்வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் எமது அமைச்சானது பாடசாலையிலிருந்து இடைவெளிய மாணவர்களை இனங்கண்டு அவர்களை மீண்டும் பாடசாலைக்குள் உள்வாங்கும் செயற்திட்டம் ஒன்றினை நடைமுறைப்படுத்த உள்ளோம். அந்த வகையில் அம்மாணவர்களின் குடும்ப பின்னணியை அந்தந்த பிரிவு கிராம உத்தியோகர்கள் மூலம் அறிந்து அவர்களை மீண்டும் பாடசாலைக்குள் உள்வாங்கும் செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இடைவிலகலை இல்லாமல் செய்வோம். மேலும் பாடசாலைக்கும் பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்திற்கும் இடைநிலை தொடர்பொன்றினை கட்டியெழுப்புவோம். பாடசாலை மாணவர்களுக்கும் பழைய மாணவர்களுக்கும் இடையே சந்திப்புகள், கலந்துரையாடல்களை ஏற்படுத்தி விளையாட்டு நிகழ்வுகளையும் நடைமுறைப்படுத்துவோம். அவர்களே, வல்வை மகளிர் மகா வித்தியாலயத்தில் சுகாதாரம், போசாக்கு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக என்னை தெரிவு செய்தமைக்கு இப்பாடசாலை மாணவர்களுக்கு முதல்வர் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நானும் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பாசிரியரும் மாணவ அணியும் இணைந்து செய்யவுள்ள செயற்திட்டங்களை இச்சபையில் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். பாடசாலையில் சுகாதாரம் மற்றும் உடல்நலம் தொடர்பான நற்பழக்க வழக்கங்களை மாணவர்கள் மத்தியில் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் மற்றும் மாணவர்களின் சுகநலனை கருத்தில் கொண்டு நிறைவான போசாக்கு உணவுகள் தொடர்பாக வகுப்பு ரீதியாக மாணவர்களுடன் கலந்துரையாட திட்டமிட்டுள்ளோம். மேலும் பாடசாலை முடிவடையும் நேரங்களில் பாடசாலை வளாகங்களிலும் வகுப்பறைகளிலும் காணப்படும் குப்பைகளை உரிய முறையில் அகற்றி பாடசாலை முடிவடைவதற்கு சற்று முன்னதாக அவ்வகுப்பு தலைவர்களின் ஊடாக தரம் பிரிக்கப்பட்ட குப்பை கூடங்களில் இட நடவடிக்கை எடுத்துள்ளோம். மேலும் விளையாட்டுத் துறையின் மூலம் அனைத்து மாணவர்களையும் விளையாட்டில் ஈடுபடுத்தவும் பாடசாலையின் ஒழுக்கத்தை இதனூடாக மேம்படுத்தவும் திட்டமிட்டுள்ளோம். வல்வை மகளிர் மகா வித்தியாலயத்தின் மாணவர் பாராளுமன்றத்தின் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் அபிவிருத்தி அமைச்சராக என்னை தெரிவு செய்தமைக்கு இப்பாடசாலை மாணவர்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பாசிரியர் இணைந்து செய்யவுள்ள செயற்திட்டங்களை இச்சபையில் முன்வைப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவது திட்டமாக பாடசாலை சூழலை அழகுபடுத்துவதற்கான செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்த உள்ளோம். அடுத்து அனைவருக்கும் நன்மையை தரக்கூடிய கழிவு சுத்திகரிப்பு முறையையும் நடைமுறைப்படுத்த உள்ளோம். கழிவு நீர் தேங்குமிடம், கழிவுகள் தேங்குமிடம் என்பவற்றை நேர சூசிப்படி ஒரு வகுப்படை தூய்மையாக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். மேலும் பாடசாலையில் தேங்கும் உங்களடையாத கழிவுகளை நகரசபை ஊடாக வெளியேற்ற திட்டமிட்டுள்ளோம். மேலும் பாடசாலையில் சேரும் தாவர கழிவுகள் மூலம் கூட்டல் தயாரித்து அதனை விவசாய நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளோம். மேற்படி நடவடிக்கைகளுக்காக பாடசாலையில் இயங்கும் சுற்றாடல் முன்னோடி குழு மாணவர் பணியணியை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளோம். பௌதிகவள அபிவிருத்தி மற்றும் அனைத்து முகாமைத்துவ அமைச்சராக என்னை தெரிவு செய்தமைக்கு பாடசாலை மாணவர்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் எனது பிரதி அமைச்சரும் பொறுப்பாசிரியரும் மாணவ அணியில் இணைந்து செய்யவுள்ள செயற்திட்டங்களை இச்சபையில் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேற்படி எனது அமைச்சானது பாடசாலையின் பௌதிக வளங்களை பாதுகாப்பதற்காக பின்வரும் வேலை திட்டங்களை செயல்முறைப்படுத்த உள்ளது.
அமைச்சர்களுக்கு நன்றி. இதனைத் தொடர்ந்து எமது பாடசாலை அதிபர் ஸ்ரீலக்ஷ்மி வேதனநாமா அவர்களின் அதிபர் உரையிடப்பட்டார். வெள்ளை மகளிர் மகா வித்தியாலயத்தின் மாணவர் பாராளுமன்ற நிகழ்வில் தங்களுடைய செயற்திட்டங்களை மிகவும் சிறப்பாக முன்வைத்திருக்கிறோம். அந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்க நமது வடமராட்சி நிலையத்திலிருந்து வருகை தந்திருக்கும் வரலாறு பாட ஆசிரியர் ஆலோசகர் கண்ணகுமார் அவர்களுக்கும் மற்றும் நமது அயற் பாடசாலை அதிபர்கள் மற்றும் பாடசாலையின் பிரதி அதிபர், நமது பாடசாலையின் பழைய மாணவர் சங்க செயலாளர் மற்றும் பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் பாடசாலையின் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், ஏனைய ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த பாராளுமன்ற அமர்வு நிகழ்வானது நமது மாணவர்களுக்கு தங்களது வாக்குரிமை 18 வயதுக்கு மேல் தங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தங்களுடைய தெரிவு செய்யும் விருப்பு உரிமை நமது நாட்டிற்கு 18 வயது மேல் வழங்கப்பட்டுள்ளது. அந்த விருப்புரிமைக்கேற்ப வேட்பாளர்கள் தங்களுடைய மனு தாக்கல்கள் செய்யும் போது தாங்கள் நடைமுறைப்படுத்தும் கொள்கைகள் தொடர்பான தாள்களை முதலில் வெளியிடுகிறார்கள். அந்த தாள்கள் வீடுகளில் வந்து இருக்கும் ஏனென்று தெரியாது. அதை நாங்கள் கூடுதலாக பழைய பேப்பரும் பாதிப்பாளர்கள் தான் எடுக்கிறோம். அந்த தாள்களை தான் உண்மையான திட்டங்கள் அதில் அடங்கியுள்ளன. வேட்புமனு செய்பவர்கள் அல்லது எந்த கட்சியினர் தமது ஆட்சி அமைக்க கொள்கைகள் அந்த தாள்களில் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த கொள்கைகளை விரிவாக வாசிக்க வேண்டும். அந்த கொள்கைகளே கட்சி வெற்றி பெறுகின்றதோ அந்த கட்சி நாட்டின் கொள்கையா அந்த ஒவ்வொரு கொள்கை பேப்பரை அந்த கொள்கைகளை தீர்மானிப்பது இந்த ஒவ்வொருவருடைய தனி மனிதரின் விருப்பம். அந்த விருப்பத்தை இந்த மாணவர் பாராளுமன்றத்தின் மூலம் பாடசாலைகளை நாம் வளர்ப்பதால் இந்த பாடசாலைகளிலேயே மாணவர்களுக்கு இந்த அதாவது ஒரு சிறந்த ஜனாதிபதி நாட்டின் தலைவரை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலை வளர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடசாலை மாணவர் பாராளுமன்றத்தின் நோக்கமாகும். ஆகவே ஒவ்வொரு கட்சியினரும் கொள்கை பேப்பர்களை சரியாக வாசித்து எந்த கொள்கை சிறந்தது என நீங்கள் முடிவெடுக்கும் பட்சத்திலேயே அந்த கொள்கை நாட்டின் கொள்கையாக மாற்றமடையும். அதுதான் நாங்கள் பரிசீலனை சொல்கிறோம். நாட்டின் அழகான நாடகம் இருக்க வேண்டும் என்பது தற்போது ஜனாதிபதியாக உள்ள தேசிய மக்கள் சக்தி கொள்கை பேப்பர் அதை வாசிப்போம். என்ன கொள்கை அதில் இருக்கிறது அதை வாசிச்சீங்கன்னா அந்த கல்விக்கு எவ்வளவு இடம் 18 வயதுக்கு மேல் நீங்கள் தனி பிரஜா உரிமை வரும்போது உங்களுடைய வாக்குரிமை சரியானவர்களுக்கு சரியான நபர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பாடசாலை வரலாற்று பாட ஆசிரியர்கள் திருமதி சந்திரமோகன் மற்றும் திருமதி தயாளன் ஆகியோருக்கும் நமது பாடசாலை சார்பில் நன்றிகளை தெரிவிப்பதோடு அவர்களோடு இணைந்து செயல்பட்ட நமது ஆசிரியர் குழாம் அனைவருக்கும் மற்றும் பிரதி அதிபருக்கும் பாடசாலை சமூகத்துக்கும் வலயக்கல்வி பணிமனையிலிருந்து வருகை தந்து நமது பிரதம விருந்தினர் உங்களுக்கு தெரியும் சென்ற முறையும் அவர் எங்களுடைய மாணவர் பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தார். பொறுப்பான ஆசிரியர் பாலமுரளி ஆசிரியரை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2025ஆம் ஆண்டிற்கான யாழ் கல்வி மகளிர் மகாவித்தியாலயத்தினுடைய மாணவர் பாராளுமன்ற நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாடசாலையினுடைய முதல்வர் அவர்களை, பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடமராட்சி நடிகத்தினுடைய வரலாறு பாட ஆசிரியர் ஆலோசகர் மதிப்புக்குரிய SM கண்ணகுமார் சார் அவர்களே, மற்றும் இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, மாணவர் பாராளுமன்ற நிகழ்வின் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சுருக்கமான முறையிலே என்னுடைய உரையை ஆற்றிக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த மாணவர் பாராளுமன்றம் என்கின்ற ஒரு அமைப்பு 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியான 2008/15 இலக்க சுற்று நிறுவனத்திற்கு அமைய மற்றும் அறிவுறுத்தல் கோவை மற்றும் 2016 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வெளியான 4/2016 சுற்று நிறுவனத்தை பிஞ்சியதாக இந்த சுற்று நிறுவனம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த மாணவர் பாராளுமன்றம் அமைக்கப்பட்டதனுடைய நோக்கம், இது அமைக்கப்பட்டது ஏனென்ற வினாவிற்கு பாடசாலை மாணவர்களுக்கு சரணாயகமும் அதன் பொறுப்புகளையும் வகை கூறுதல் என்கின்ற ஒரு விடயம், சட்டத்தின் ஆதிபத்தியம், வாக்கு வாக்களித்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை மாணவர்கள் மத்தியிலே புரிவதற்காகவும் மற்றும் உரையாடல், இணக்கப்பாடு, ஏனையோரின் கருத்துக்களுக்கு செவிமடுத்தல், பெரும்பாலான இணக்கப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய திறமைகள், மனப்பாங்குகளை வளர்க்கும் நோக்கத்திற்காக இந்த மாணவர் பாராளுமன்றம் என்கின்ற ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாணவர் பாராளுமன்றத்தினுடைய வேலை திட்டத்தினுடைய குறிக்கோள்களாக ஜனநாயகத்தின் அடிப்படை எண்ணக்கருக்கள் மற்றும் அவற்றின் பிரயோகம் தொடர்பான விரிவான விளக்கத்தை வழங்குதல், செயல் ரீதியான சந்தர்ப்பத்தை மாணவர்களுக்கு வழங்குதல், மாணவரின் தலைமைத்துவங்களை விருத்தி செய்தல் என்கின்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இறுதியாக இந்த மாணவர் பாராளுமன்றத்தினுடைய பொறுப்புகள்: ஒன்று, மாணவ பிரதிநிதிகளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுதல், சமகால தேவைகளை இனங்காணுதல், தேசிய மட்ட வேலை திட்டங்களை கலந்துரையாடி இணக்கப்பாட்டிற்கு வருதல், விசேட திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் என்கின்ற விடயங்களை கூறி எங்களுடைய பாடசாலையினுடைய 2025ஆம் ஆண்டு மாணவர் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் சிறப்பான முறையிலே செயல்பட்டு எங்களுடைய பாடசாலையினுடைய வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் தங்களான பங்களிப்பை ஆற்றுவார்கள் என நம்பிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. உரையை வழங்குகின்ற ஆசிரியருக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக பிரதம விருந்தினர் உரை இடம்பெறும். கல்வி மகளிர் மகாவித்தியாலயத்தினுடைய மாணவர் பாராளுமன்ற நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்வில் தலைவராகவும் பாடசாலையினுடைய இங்கே வருகை தந்திருக்கும் வடமராட்சி நிலைய அதிபர் குலாத்திற்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் இந்த மாணவர் பாராளுமன்றத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் மற்றும் உறுப்பினர் அவர்களுக்கும் பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த மாணவர் பாராளுமன்றம் 2025 இந்த மாணவர் பாராளுமன்றத்தினுடைய நோக்கம், முக்கியத்துவம், அந்த சிறப்பு, பொறுப்புகள் போன்ற விடயங்களை இங்கே தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இங்கே
செயலாளர் நாயகம் அவர்களும் நிர்வாகத்துக்கு பொறுப்பான ஆசிரியர் அவர்கள் இங்கே அதனை தெளிவாக எழுதி அமைந்துள்ளார்கள். அந்த மாணவர் பாராளுமன்றத்தின் முக்கியத்துவம், பொறுப்புகள், நோக்கங்கள் இந்த வெல்வமகளின் மாணவர்கள் அதனை இந்த பாராளுமன்றத்தின் மூலமாக நிறைவேற்றி இருக்கின்றார்களா என்பதைத்தான் நான் இன்று மாணவர் பாராளுமன்றத்தின் முக்கியத்துவம், நோக்கம், பொறுப்புகள் எல்லாவற்றையும் தன்னகத்தை கொண்ட ஒரு மாணவர் பாராளுமன்றத்தை இந்த மாணவர்கள் இங்கே நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த மாணவர்களுக்கு எனது வலயத்தின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாணவர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு செயற்பாடும் உண்மையாகவே இதனுடைய பாடசாலை மேன்மேலும் வளர்ச்சியடையும் என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த 10 அமைச்சருடைய கொள்கை விளக்க உரைக்கு எனது வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். அதே போன்று எங்களுடைய சொல்லியிருந்தார்கள் அந்த தங்கள் உரையிலே இந்த எங்களை அமைச்சர்களாக தெரிவு செய்த மாணவர்களுக்கு நன்றி சொன்னார்கள். உண்மையாக அந்த மாணவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஏனெனில் இந்த அமைச்சர்களை பொருத்தமான அமைச்சர்களைத்தான் இந்த மாணவர்கள் இங்கே தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் நான் உங்களுக்கு அந்த அமைச்சர்களை தெரிவு செய்து வாக்களித்து தெரிவு செய்த அந்த மாணவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை பாராட்டுகளை கூறிக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக விவாதம் கூறிய விடயங்களை மாணவர்களாக நீங்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும்? ஒவ்வொரு விடயத்திலும் ஒவ்வொரு அமைச்சரும் நீங்கள் கூறிய விடயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த பாடசாலையில் நடைமுறைப்படுத்தியீர்களா இருந்தால் நிச்சயமாக இந்த பாடசாலையில் முன்னேற்றம் ஏற்படும். பல்வேறுபட்ட வழிகளில் மாற்றங்கள் நிகழும். அதுக்காகத்தான் கல்வி அமைக்கின்ற மாணவர் பாராளுமன்றத்தை வருடாந்தம் நடாத்துமாறு கூறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த வகையில் சில பாடசாலைகள் கல்வி அமைச்சர் சிறுதொகை பணத்தையும் ஒதுக்கீடு செய்து வழங்கி இந்த மாணவர் பாராளுமன்றத்தை நடத்துமாறு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் இந்த மாணவர் பாராளுமன்றம் என்ற வகை மகளிர் வித்தியாலயத்தை பொறுத்தவரையில் முதலாவது பாராளுமன்றத்தை 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி இந்த முதலாவது பாராளுமன்றம் இங்கே சிறப்பாக நடைபெற்றது. உண்மையாக அந்த அன்று நடைபெற்ற பாராளுமன்றத்தை தொடர்ந்து பல பாடசாலைகள் அதனை முதன்மையாக கொண்டு பல பாடசாலைகள் தொடர்ந்து 23ஆம் ஆண்டு அதிக அளவிலான பாடசாலைகளில் இந்த மாணவர் பாராளுமன்றம் நடைபெற்றது. அந்த மாணவர் பாராளுமன்றம் ஏனைய பாடசாலைகளும் அவற்றை நடத்துவதற்கு உங்களுடைய பாராளுமன்றம் 2023 நடைபெற்ற பாராளுமன்றத்தை அடிப்படையாக கொண்டு பல பாராளுமன்றம் நடைபெற்றது. ஏனெனில் அந்த பாராளுமன்றம் நடைபெற்ற பாராளுமன்றம் இன்று யூடியூபில் இருக்கின்றது. நாங்கள் இன்றும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது அந்த அன்று நடைபெற்ற பாராளுமன்றத்தை கிட்டத்தட்ட 10,000 பேர் இன்று பார்த்திருக்கின்றார்கள். 10,000 வியூவங்கே காணப்படுதான் இன்னும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு பாராளுமன்றத்தை 2023ஆம் ஆண்டு மாணவிகள் நடாத்தினார்கள். ஆகவே அந்த வகையில் 2023ஆம் ஆண்டு நடாத்திய அந்த மாணவர்கள் நான் நினைக்கின்ற இந்த மக்களால் போற்றப்படுகின்றது. இந்த ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட திட்டங்கள் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஜனநாயக வெற்றிக்காக 4 திட்டங்கள், 4 விடயங்கள். முதலாவதாக சட்டம், 2வது நிர்வாகம், 3வது நீதி, 4வது நாம் இன்று ஊடகத்தை முதன்மைப்படுத்த வேண்டியிருக்கின்றது. ஆகவே 4 விடயங்களும் ஒருங்கே செயற்படுமானால் ஜனநாயகம் நிச்சயமாக வெற்றி பெறும். அந்த வகையில் இன்று சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பாராளுமன்றம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று நிர்வாகத்தை மேற்கொள்வதற்காக ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று நீதியை நிலைநாட்டுவதற்காக நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஊடகத்தை, எமது தகவல்களை நாம் மக்கள் விரைவாக அறிந்து கொள்வதற்காகவும் ஊடகத்துறை உண்மையாகவும் நேர்மையாகவும் இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த 4 துறையும் ஒருங்கே செயல்படுமானால்
ஜனநாயகம் பெற்று வருவதைப் போல மாணவர்களும் பாடசாலைகளாக சேலவர் ஒன்று இடம்பெறும். இந்த சேலவருக்கு ஒவ்வொரு பாடசாலையிலிருந்தும் 2 பிரதிநிதிகளை அனுப்பி வைக்க வேண்டும். அந்த பாடசாலையில் வருகின்ற 2 பிரதிநிதிகளிடையே அங்கே சிறந்த பேச்சாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த சிறந்த பேச்சாளர்களுக்கும் அதாவது வாக்களிப்பின் மூலமே அவர்களும் தெரிவு செய்யப்படுவார்கள். இங்கே அயற்பாடசாலை அதிபர்கள் இருப்பதனால் அவர்களும் உங்கள் பாடசாலைக்கு இந்த தகவலை கொண்டு சென்று உங்களுடைய மாணவர்களை சிறந்த முறையில் சிறந்த மாணவர்களை அனுப்புங்கள். சிறந்த முறை பயிற்சி செய்து அனுப்புங்கள். அங்கே வருகின்ற 50 பாடசாலையில் 100 மாணவர்கள் வருவார்கள். இந்த 100 மாணவர்களில் அதாவது சிறந்த பேச்சாளர் அதாவது மொழி திறமை உள்ள பேச்சாளர்கள் அங்கே சபாநாயகர்களாகவும் மற்ற பிறந்தர்களாகவும் தெரிவு செய்யப்படுவார்கள். அங்கே நிச்சயமாக வாக்களிப்பின் மூலம்தான் அந்த பேச்சாளரை அடிப்படையாக கொண்டு வாக்களிப்பின் மூலம் அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அதிக வாக்களை பொருந்தவர்களே சபாநாயகராகவும் அடுத்ததாக பிரதமர்களாகவும் தெரிவு செய்யப்படுவார்கள். ஆகிய வருகின்றவர்களுக்கு நல்ல சிறந்த வாய்ப்பு இருக்கின்றது. ஏனெனில் 50 பாடசாலை மாணவர்களுடைய உறவை பேணுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே வருகின்றவர்கள் ஒரு தயார்படுத்தல் இந்த மாணவர் பாராளுமன்றம் தொடர்பான தெளிவான ஒரு விளக்கத்துடன் வருகை தெரிவிக்கலாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இடம் இருக்கும். சிறந்த பேச்சாளர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக தெரிவு செய்வோம். இதற்கு சபாநாயகராகவும் பிரதி சபாநாயகர் பிரதமர் அமைச்சர்களாக தெரிவு செய்வோம். ஆகவே இந்த விடயத்தை அனைத்து பாடசாலை கவனத்தில் கொண்டு செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இந்த மாணவர் பாராளுமன்றம் மீண்டும் நாம் இந்த இடத்திலே குறிப்பாக ஒரு சுருக்கமாகவாவது ஒரு மன்ற நிகழ்வாவது அந்த மாணவர்களுக்கு அங்கே அரங்கேற்றிவிட்டால் சிறுவர்களுக்கு இந்த மாணவர் பாராளுமன்றம் தொடர்பான தெளிவான அறிவியர்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்டவர்களாக வெற்றி பெற்றவர்களாக எல்லோரும் இந்த உடன்மையை வெளிப்படுத்தி இருந்தார். எந்தவித தளம்பெரும் இல்லாமல் சபாநாயகர் தனது கருத்துக்களை முன்வைத்திருந்தார். ஆகவே குறிப்பாக சபாநாயகர் தனது பாராட்டுக்களை கூறி நன்றி வணக்கம். பாராளுமன்றத்தை பற்றி தெளிவான உரையை வழங்கி சென்ற திரு S.N. கண்ணகுமார் அவர்கள் வரலாறு பாட ஆசிரியர் ஆலோசகர் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இறுதி நிகழ்வாக நன்றியுரை வழங்குகிறோம். தமிழ் பாரம்பரியம் அந்த வகையில் இன்று நான் நன்றி கூற வந்துள்ளேன். முதற்கண் இந்த நிகழ்வு இனிமே நடைபெறுவதற்கு அருள்பாலித்த இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்நிகழ்வுக்கு அனுமதி தந்து பல வகையில் உதவி செய்து இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் பாடசாலை அதிபர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவிற்கு பிரதம விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வடமராட்சி வலய வரலாறு பாட ஆசிரியர் ஆலோசகர் திரு S.N. கண்ணகுமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அயல் பாடசாலை அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வில் அனைத்து வகையிலும் உதவி புரிந்த திருமதி சந்திரமோகன், திருமதி தயாளன் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்த நமது பாடசாலையின் ஆசிரியர் கலசோதி சசிவண்ணன் ஆசிரியருக்கும் ரூபவாகினி கூட்டுத்தாபன ஊடகவியலாளர் மற்றும் தமிழ் ஊடக கதிரொலி யூடியூப் சேனல் முகாமையாளர் ஆசிரியர் திரு கணிசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடசாலையின் பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களுக்கும் பாடசாலையின் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய மாணவர் பாராளுமன்ற நிகழ்விற்கு செல்வோலை தந்துள்ள ஜாவல்வை சிவகுரு வித்தியாசாலய அதிபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு நமது பாடசாலையின் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் சக மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல வகையிலும் உதவி செய்து தந்த தரம் 9-10 மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் யாருக்காவது நன்றி கூற தவறி இருந்தால் அவர்களுக்கு நன்றி குறிப்பிடுகின்றேன். பாடசாலை கீதம் புலம்பெறும் அனைவரும் பாடசாலை கீதத்துக்குரிய மரியாதையை செலுத்தவும். மகளிர்
நடைபெறுகின்றது. மாணவர்கள் எழுந்து நின்று சபாநாயகர் வெளியேறுகின்ற நிகழ்வுக்கும் பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு உங்களை அன்பாக வேண்டுகின்றோம். அயல் பாடசாலையிலிருந்து தங்களுடைய